வணக்கம் அன்பு சொந்தங்களே. இந்த வீடியோ ரீசெண்டாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாடு எந்த மாதிரி ஒரு பாதையில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கு. போதைப் பொருள் பழக்கத்தினால சின்ன சின்ன பசங்க அருவாளை தூக்கிட்டு ஒரு ட்ரெயின்ல வெட்ட வெளியில ஒருத்தனை மிரட்டுறது, ஒரு ரீல்ஸ் பண்றதுங்கிறது எப்படிப்பட்ட போக்கை காட்டுது. அதுவும் போதையில இவங்க எந்த அளவுக்கு இவங்க போதையில இருக்காங்க அப்படிங்கிறது, அவங்களை சுத்தி என்ன நடக்குது, அவங்கள வந்துட்டு மக்கள் பார்க்குறாங்க. நம்ம கையில ஒரு ஆயுதத்த ஏந்தி இருக்கோம். நம்ம இன்னொருத்தர ஹர்ட் பண்றோம் அப்படிங்கிற கொஞ்சம் கூட ஒரு தாட் இல்லாம, அந்த வடமாநிலத்திலிருந்து வந்திருக்கவர அந்த அளவுக்கு அவங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம அவர இன்னொரு இடத்துக்கு ஆள் இல்லாத இடத்துக்கு எடுத்துட்டு போய் 20 வெட்டு அவர் உடம்புல இருந்திருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. இது ரொம்பவே ஒரு கோர சம்பவமா நான் பார்க்குறேங்க. இளைஞர்கள் எந்த அளவுக்கு இதில பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது போதைப் பொருள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, லிட்டரலி ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்தது அப்படின்றத சொல்லலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, தமிழ்நாடோட மூலை முடுக்குகள்ல சின்ன பசங்கள்ல இருந்து காலேஜ் போற பசங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆக்சஸபிளான இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அப்போ இது எந்த மாதிரியான போக்க நமக்கு காட்டுது அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து சரியா தூங்கவே முடியலங்க, யோசிக்கவே முடியலங்க. அதாவது தன் ஊரை விட்டுட்டு, தன் வேலையை விட்டுட்டு, தன் குடும்பத்திற்காக அவங்க ஊர்ல கிடைக்கிறத விட கொஞ்சம் அதிகமான சம்பளத்துக்காக பல கிலோமீட்டர்கள் தாண்டி ட்ரெயின்லயும், பஸ்லயும் வித்தவுட் டிக்கெட்ல, அன்ரிசர்வ் டிக்கெட்ல தொங்கிட்டு நம்ம ஊருக்கு வந்து இங்க உள்ள அனைத்து துறைகளிலும் அவங்க வேலை பார்க்குறாங்க. இவங்கள நம்ம ஈஸியா வடக்கன் அப்படின்ற ஒரு வார்த்தையால இவங்கள நம்ம தகர்த்துட்டு போக முடியாது. இவங்க இன்னைக்கு இங்க வேலை செய்யல அப்படின்னா, இங்க பல வேலைகள் அப்படியே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கு காரணமும் நம்ம தமிழ் சமூகம் அண்ட் இளைஞர்கள் அவங்க மத்தியில இருக்கிற ஒரு சோம்பேறித்தனம் அண்ட் மெத்தனம் தான் நான் சொல்லுவேன். அதாவது பல வேலைகள்ல நம்ம நமக்கு தெரிஞ்ச கலைகளை இம்ப்ரூவ் பண்ணிக்காம விட்டதுனால தான் இந்த மாதிரியான வடக்கு மாநிலத்துல இருந்து வந்திருக்கவங்க இந்த வேலைகளை ஆக்கிபை பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அஃப்கோர்ஸ் இவங்களோட தேவை இங்க மிகவும் தேவையா இருக்குதுங்க. ஏன்னா இவங்க இல்லைன்னா இங்க பல வேலைகள் இன்கம்ப்ளீட்டாவே இருக்கப்படும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவங்கள பொதுவாவே நம்ம வடக்கன்ஸ் சொல்லி கிண்டல் பண்ணி எத்தனை நாட்கள் ஓட்டிட்டோங்க. அதாவது ஒரு காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மத்த வட மாநிலத்துக்கு போகும்போது, அங்க நம்மள மதராசி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வலிச்சதோ, அதே மாரி தான் இவங்கள வடக்கன் அப்படின்னு சொல்லும்போதும், அதுவும் ஒரு இழி சொல் தானே அப்படின்ற மாரி தான் இங்க இருக்கு. ஸோ அத நம்ம மனசுல வச்சுக்கணும். மத்த மாநிலத்திலருந்து வரவங்கள வரவேற்கணும். ஏன்னா அதுதான் நம்மளோட மரபு. இதுக்கு உண்டான ரெகுலேஷன்ஸ் எதுவும் செய்யப்படாதது அரசோட பிழை. போதை பழக்கத்துக்குள்ள, அந்த போதை வலயத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா, அத தாண்டி அவங்களால வெளிய யோசிக்க முடிய மாட்டேங்குதுங்க. அவங்க அத தாண்டி என்ன உலகம் இருக்கு அப்படிங்கிறதே மறந்துடுறாங்க. அதாவது இந்த டீனேஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஏஜ்ல தான் குழந்தைகள்ல இருந்து அவங்க அடுத்த பருவத்துக்கு நோக்கி போகக்கூடிய அந்த டைம்ல தான் சுத்தி இருக்கிற உலகத்துல இருக்கிற முக்கியமான விஷயங்கள பார்த்து அவங்க கத்துக்கிறாங்க. இந்த ஏஜ் குரூப்ல பர்ட்டிகுலர்லி அவங்க ரொம்ப ஒரு ஃப்ரைபிளான பீரியட்ல இருக்காங்க. இந்த டைம்ல அவங்களுக்கு போதைப் பொருள கம்ப்ளீட்டா நம்ம ஒரு ஆக்சஸ் குடுக்குறோம் அப்படின்னா, அவங்களால அத தவிர வேற எதையும் சிந்திக்க முடியாது. அவங்க லைஃப்ல இருக்கிற முக்கியமான விஷயங்கள சிந்திக்க முடியாது. அவங்களோட ரிலேஷன்ஸ், அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்களோட முக்கியத்துவம் அவங்களுக்கு புரியாது. மத்தவங்கள நம்ம ஹார்ம் பண்ணக்கூடாது. மத்தவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற அந்த கோஆப்பரேட்டிவ் லிவிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரப்போறது இல்லங்க. ஸோ மக்களே, கொஞ்சம் விழித்திருங்க. போதைப்பொருள் பழக்கத்துக்கு உங்க வீட்லயோ, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இருந்தாங்கன்னா, அவங்கள தகுந்த கவுன்சிலிங் மூலியமாவோ, இல்லன்னா உங்க வீட்ல அ எடுத்துரைத்து அவங்கள அதுலருந்து வெளிய கொண்டு வர பாருங்க. அவங்கள அடிக்கிறதுனாலயோ, அவங்கள அகெயின்ஸ்டா நம்ம வன்மமா கண்டிக்கிறதுனாலயோ அவங்க மாறப்போறது கிடையாதுங்க. ஏன்னா போதை பழக்கம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுலருந்து வெளிய வர்றது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கும் சரி, அவங்க சார்ந்து இருக்கவங்களுக்கும் சரி, ரொம்பவே அது ஒரு இன்னல ஏற்படுத்தக்கூடிய ஒரு கண்டிஷனா இருக்கும். தமிழ்நாடு இப்ப இந்த போதை பழக்கத்திலிருந்து வெளிய வரப்போகுது அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. உங்களோட எதிர்பார்ப்பாவும் அதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.